Hi friends, welcome to Vismya Kudil. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100% ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். இதில் சில மாதங்களாக பண்ணாத சில வேலையெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இதையே நம்ம வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டோம்னா பார்க்குறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஷூட் பண்ணேன். இந்த ஃபேன் வந்து இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் செகண்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிறேன். 3rd ஃப்ளோரில் போட்டு வச்சுருந்தேன். அங்கே பெருசாக யூசேஜ் இல்லை. இப்போ வந்து சம்மர் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம ஃபேனுக்கு நேராக உட்காந்தா தான் காற்று வந்து வருது. சரி சோஃபாக்கும் பக்கத்தில் இதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது காற்று வந்து வராத மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அதனால் அந்த விங்ஸை கவர் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் வந்து கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வந்து இந்த க்ளீனிங்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணோம். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சுட்டு நல்லா வந்து அந்த விங்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அதை நம்ம திரும்ப மாட்டி ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை டைட் பண்ணோன்னாக்கா நான் செட் ஆகிடும். இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணோன்னா கூட போதும். சொல்ல போனால் ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஏரியா வந்து ரொம்ப டஸ்ட் ஆகுது அப்படின்னாக்கா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட வந்து பண்ணலாம். ஸோ காற்று வந்து சூப்பராக வரும். நம்ம என்ன தான் அந்த ப்ரஷ்ஷை வந்து அந்த கம்பிக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணாலும் ஒரு தடவை இந்த மாதிரி கழட்டி க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமே நல்லா காற்று வரும். நீங்கள் வேணாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அடுத்த ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய மினி விளாகையும் சரி என்னோடய ரெகுலர் விளாகையும் பார்க்குறவங்க என்னோடய இயரிங்ஸ் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன் அந்த இயரிங்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஷாப்பிங் ஹாலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த 2 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd மினிட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து அந்த க்ளீனிங் போட்டிருக்கேன். இது வந்து யூபெல்லா பிராண்ட்லேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். 2 இயரிங்ஸ் வந்து காம்போவாக இருந்தது. ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அமேசானில் 2 சேல் போயிட்டுருக்கு. வார்ட்ரோப் ரெஃப்ரெஷர் சேல் வந்து போயிட்டுருக்கு. அல்டிமேட் பிராண்ட் சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அப் டு 80% வரைக்கும் உங்களுக்கு பிராண்ட்ஸில் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கிது. அதனால என்னால் இந்த ஆஃபரில் வந்து வாங்க முடிஞ்சுது. லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஹேண்ட்பேக் ஹால் வந்து போட்டிருந்தேன். அதுலேயுமே இந்த ட்ரெஸ் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. சரி இதை வந்து தனியாக நம்ம எதாவது விளாகில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லலை. அந்த வயலட் கலர் இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல அதுவுமே வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் இந்த க்ரீன் கலர் இதுவுமே லிபாஸ் பிராண்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இன்னொன்று என்கிட்ட அதிகமாக நிறைய பேர் கேட்டது நான் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன். அதோட பிக்சர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இந்த இயரிங் வந்து போட்டிருந்தேன். இதுவும் யூபெல்லான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினேன். ப்ளஸ் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸோட லிங்க் கிடச்சதுனாலுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு லாங்காக இருக்கும். ஒரு காப்பர் ரோஸ் கோல்டு மாதிரி இருக்கும். நிறைய ட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் பேர் பண்ணி போடலாம். இன்றைக்கி நான் அந்த கீழே ஃபேனை தொடச்சிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். மாஸ்டர் பெட்ரூம் செப்பரேட்டாக ஒரு டூர் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கில் நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அந்த ப்ரொவிஷன் வந்து கொடுத்துட்டோம். அது வந்து போடலை. அதனால் பகலில் மட்டும்தான் இங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். நைட்டில் அந்தளவுக்கு அந்த ஸ்பாட்லைட் வந்து வெளிச்சம் கொடுக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் இன்னும் போடாமல் இருக்கேன். இந்த மந்த் அந்த லைட் ஒர்க் வந்து முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பாட்லைட்டில் ஸ்ட்ரிப் லைட் போடுறப்ப அந்த சால்ட்ரிங் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அது எல்லா எலக்ட்ரிஷியனும் பண்ணுறது கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஆளுங்க இருக்காங்க. அதனால தான் வந்து நான் அதை போடாமல் இருக்கேன். சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறேனோ பண்ணலையோ எவ்ரி வீக் வந்து என்னோடய பெட் ஸ்ப்ரெட் வந்து மாற்றிடுவேன். அந்த பில்லோ கவர்லாம் வந்து மாற்றிடுவேன். 15 நாளைக்கு ஒரு தடவை பில்லோலாம் வந்து என்னோடய பால்கனியில் கொண்டு போய் வச்சுடுவேன். அது வெயில் பட்டு அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போன பில்லோலாம் கூட கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியான மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி உள்ளே வந்து அந்த பஞ்செல்லாம் பிடிச்சி போன மாதிரிலாம் சில பில்லோ இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வெயிலில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உப்புனா மாதிரி இருக்கும். கொஞ்சம் பில்லோ சைஸே வந்து பெருசான மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, பஞ்சுக்குள்ளே வந்து ஈரம்லாம் இருக்கும். ஈரம் இல்லை நம்மளோட ஸ்வெட் ஏதோ ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு காஞ்சு போய் கொஞ்சம் பஞ்சு வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. அப்படி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஹைஜீனும் கூட, எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து வரவே வராது. ஸோ இந்த பெட்ரூமில் இந்த பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ரொம்ப இந்த கிளாத்துக்கெலாம் கண்டிஷனர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இப்போ வந்து கம்ஃபர்ட் மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் நான் பெட் ஸ்ப்ரெட்டுக்கு என்னோடய பில்லோ கவருக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து போட்டுருவேன். அப்போ தான் அது நல்ல வாசமாக இருக்கும். பட் நம்ம அதை வந்து ட்ரெஸ்ஸாக போட்டுக்க போகிறது கிடையாது. அதனால் நம்மளோட ப்ரைவேட் பார்ட்லேயோ ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாலெலாம் அதை கவர் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வாசமாக இருக்கணும், ரூமுக்கு வரப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுவேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இப்போ நிறைய நம்ம ஷூட் பண்ணுறதுனால என்னோடய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடுச்சு.
ஏன்னா நம்ம எடுக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த கிட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். அதனால் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதனால் இது வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரா மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நான் என்னோடய டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், வேஸ்லின், ஹேர் ஆயில், நான் வந்து ஹோம்மேடாக பண்ண அந்த குங்குமாதி சீரம் ஃபேஸ்க்கு போடுறது, அது சின்ன சின்ன கிளிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பேன். அந்த மிரரை மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணாத மாதிரி பார்த்துப்பேன். நம்ம என்ன தான் இன்டீரியரில் காஸ்ட்லியான அந்த ஐட்டம்ஸு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டாலுமே நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஜென்டலாக பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா வரும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் பின்னாடி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா மிரர் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு ஹோம் டூர் போடுறோம் இல்லை ஒரு ரூம் டூர் போடுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போட்டோம்னா அது வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் வந்து ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து போடலை. ஸோ இந்த ஆயிலெலாம் எப்போதுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப ஒரு சின்னதாக பேஸ்கெட் மாதிரி வச்சுட்டிங்க, அதில் வச்சிங்கன்னா அது நம்ம ஆயில் எடுத்துகிட்டு வரப்போ லைட்டாக வந்து அது ஃப்ளோ ஆகும். அதெல்லாம் வந்து உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லுமே வந்து மிஸ் ஆகாமல் அந்த ட்ரேலே எல்லாமே கலெக்ட் ஆகிக்கும். ஒரு டிஷ்யூ போட்டு வச்சோன்னாலும் இல்லை அதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டோன்னாலும் க்ளீன் ஆகிடும். இதுக்குன்னு நான் எந்த ஒரு ஆர்கனைசர் இல்லைனா வந்து ஒரு செல்ஃப் ஷீட்டும் வந்து வாங்கலை. நான் என்கிட்ட நியூஸ் பேப்பரே இருந்தது, அதையே வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதை வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து அந்த குங்குமம் படுறது போட்டு, ஏன்னா நான் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, பாப்பாவும் யூஸ் பண்ணுறா, டக்குன்னு ஆயில் ஊற்றுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர்னால் டக்குன்னு வந்து மாற்றிடலாம். இந்த கிளிப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எப்போதுமே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர் அட்டை, அந்த பாக்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டிவி யூனிட்டில் பெருசாக எந்த டெக்கரும் பண்ணலை, வால் பேனலிங் வந்து பண்ணிவிட்டு கீழே மட்டும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துட்டேன். அதில் வந்து இந்த பாப்பாவுக்கு ஏதாவது ஃபீவர்லாம் வந்துனாக்கா கொடுக்குற ஸ்ரப்பு, காஃப் ஸ்ரப் இதெல்லாம் நான் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் கொட்டை தான் செய்வோம், நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் காஃப் ஸ்ரப்லாம். இருந்தாலும் சேஃப்டிக்கு வந்து வாங்கி வச்சுப்பேன். நான் டக்குன்னு அவளுக்கு வந்து சளி பிடிக்குது, ஒரு வெத்தலை கிடைக்கல, ஓமவல்லிகை இலை கிடைக்கல அப்படின்னாக்கா அப்போ வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது தான். இப்போவே பார்த்திங்கன்னா 2 பாட்டிலில் கொண்டு போய் த்ரோ பண்ணிட்டேன். மேக்ஸிமம் ஹோம் ரெமிடி இல்லைனா ஹோம்மேடு ப்ராடக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைப்பேன். இந்த ஆர்கனைசர்லாம் வந்து நான் சின்மயா நகர் வீட்டில் இருக்கிறப்ப வாங்கினது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட அந்த செப்பரேட்டர் இருக்கு இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை வந்து இங்கே வந்து வச்சுட்டு ஒரு சார்ஜர் வந்து வச்சுருப்பேன், அவ்வளோதான். மேக்ஸிமம் எதுவும் வந்து அங்கே வைக்க மாட்டேன். இந்த பெட் சைட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சம்டைம்ஸ் இந்த டைரியில் இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் நோட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறமா இந்த அக்கௌண்ட்ஸ் எழுதுறது, இந்த ஹேபிட்லாம் எனக்கு இருக்கும். நமக்கு வர காசை நம்ம தான் செலவு பண்ணுறோம், இருந்தாலும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சோம்னா பல வருஷம் கழித்து பார்க்குறப்ப நம்ம அப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதை ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம அதே மாதிரி, ஏன்னா நம்மளோட ஹேபிட் அப்படிங்கிறது அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கும் சில விஷயங்கள், அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கிறப்ப. அப்போ சில சமயம் கரெக்டாகவும் போவோம், சில சமயம் தப்பாகவும் போவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப சில விஷயங்களை, பழைய விஷயங்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறப்ப அது நமக்கு ரொம்ப அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட அதில் இருக்கிற நல்ல ஒரு ஹேபிட் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எழுதுறது. 2 இயர்ஸாக நான் எழுதாமல் விட்டுருந்தேன். என்ன வீடு கட்டுறப்ப அதோட வரவு செலவு, அந்த மெட்டீரியல் வாங்குறது, அதெல்லாம் எழுதவே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் இதில் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. இப்போ திரும்பவுமே இந்த ஜான்லேருந்து சொல்லப்போனால் 25 ஜான் அதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்மக்கிட்ட இருக்கிற உட்டன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயில், ஏதோ ஆயில் இல்லைன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பயர் ஆன வேஸ்லின், எக்ஸ்பயர் ஆன ஆயிலெலாம் வந்து த்ரோ பண்ணாமல் இப்படி நீங்கள் அந்த உட்டன் இதில் வந்து அப்ளை பண்ணிட்டு துணியை வச்சு தொடச்சிங்கன்னா நல்லா பாலிஷாக மெயின்டைன் ஆகும். இங்கே ஃபேன் தொடச்சதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டஸ்ட் இருந்தது. இன்றைக்கி எனக்கு வீடை கூட்டி துடைக்கிறதுக்கு ஒரு அக்கா வருவாங்கள்ல, சரி ஒரே அடியாக அதுக்குள்ளே ஹால் ஃபுல்லுக்குமே வந்து ஒட்டடை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் முடிச்சிட்டேன். கொஞ்சம் லாண்ட்ரிக்கு துணியுமே வந்து வச்சுருந்தேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு. நிறைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்காகவே வச்சுருந்தேன். அதனால் அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி மூடு வந்ததுனால அதெல்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக மழை இருந்ததுனால இந்த கிளாத் ட்ரையரில் தான் வந்து காய போட்டிருந்தேன் துணியெல்லாம். இப்போ வந்து நல்ல வெயில் சுளீர்னு அடிக்கிறதுனால அதை ஃபோல்ட் பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நேத்தி வந்து போட்டிருந்த துணியெல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த ரூமில் போட்டிருந்தேன். இதையுமே மடித்து வச்சுட்டு இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அந்த அக்கா வரத்துக்கும் ஜஸ்ட்டு அவங்க கூட்டிகிட்டு மாப் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு, லஞ்ச் வந்து பெருசாக இல்லை, பாப்பாக்கும் எனக்கும் மட்டும்தான். ஒரு 1 பார்ட் ரெசிபி கூட வந்து பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 2 o'clock இல்லைனாக்கா ஒரு 1:30 போய் சுட சுட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் கொஞ்சம் இந்த ஃபேன்லாம் தொடச்சிட்டு அந்த லாண்ட்ரிக்கு ஆமாம் அந்த கிளாத்தெல்லாம் வந்து போட்டுட்டு தான் கீழே வந்தனால ஒரு 10-10:30 தான் வந்து சாப்பிட்டதுனால ஒரு 2 மணி வரைக்கும் தாங்கும். அதனால் இந்த மாதிரி எல்லா வேலையும் பிளான் பண்ணி முடிச்சிட்டேனாக்கா எனக்கு ரொம்ப அந்த டேவே வந்து அப்பா நம்ம என்னமோ உருப்படியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். இந்த ரூம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் லைட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கொஞ்சம் ஐட்டம்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக 2 ரூமையாவது சீக்கிரமாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.